பிள்ளையாரோட பர்த்டே வருது. அவரோட ஃபேவரட் டிஷ்ஷான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரும்பு சர்க்கரை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை. இது மூணையுமே நான் ஒரு பேனில் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து இனிப்பு பூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இனிப்பு பூர்ணம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் பேனில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் நல்லா கலக்கிட்டே இருங்க. தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம். நிறைய சேர்த்துனிங்கன்னா மாவு லூஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் நம்ம வந்துட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ நம்ம அச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை அச்சு எடுத்துருக்கோம். கூடவே மாவையும் சேர்த்துட்டு அது கூடவே நான் பூர்ணத்தையும் சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா நான் கொழுக்கட்டை ஷேப்பு வந்து பூ மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையுமே 5 to 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் அவ்வளோதாங்க. பிள்ளையரோட ஃபேவரட் டிஷ்ஷான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி.